கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களையும் நல்வாழ்த்துக்களையும் இந்த நாளிலே சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளிலே நம்ம யோசுவா என்ற புத்தகத்தை குறித்து, அது சொல்லப்பட்ட காரியங்களை குறித்து இந்த புத்தகத்தை நாம் ஆராய்ச்சிக்கு எடுத்த போகிறோம். இந்த யோசுவா புத்தகமானது எபிரேய பெயரால் அங்கே யோசுவா என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஓசையா அதாவது ரட்சிப்பு என்று இங்கே பார்க்கிறோம். ரட்சிப்பு என்றால் இங்கே தேவன் மோசே என்ற தீர்க்கதரிசி தூதனை மாற்றி ஜோசுவா என்ற யெகோவாகிய ரட்சிப்பு கிரேக் ஃபார்ம் ஆகிய த ஜோசுவா இஸ் ஜீசஸ் என்று அங்கே பார்க்குறோம், மாதிரியாக பார்க்கிறோம். இங்கே இந்த மோசே ஆகிய தீர்க்கதரிசியை மாற்றி யோசுவா என்கிற ஒரு படைத்தலைவனை தேவன் அங்கே ரட்சிப்புக்காக ஏற்படுத்தினார் என்பதை குறித்து தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பெரிய படை வீரர் மோசேக்கு ஒரு உதவியாக இங்கே ஒரு 40 வருட காலமாக இருக்கக்கூடிய ஒரு நபர், அவர் யோசுவா. இந்த யோசுவா சாதாரண மனிதன் அல்ல. ஒரு போர் திறன் கொண்டவன், ஒரு நிர்வாகத்திறமை கொண்டவன், கிறிஸ்துவுக்கு ஒரு முன்னடையாளமாக அங்கே காணப்படக்கூடிய ஒரு மனிதனாக அங்கே இருக்கிறான். இந்த எபிரேயர் புத்தகத்தில் பார்க்கும்போது இந்த 2ஆம் அதிகாரத்தில் 10, 11, 4வது அதிகாரத்தில் 13வது வசனம் இங்கே எல்லாம் பார்க்கும்போது இந்த காரியத்தை அங்கே அதிகமாக இந்த ஜோசுவாவை பற்றி அங்கே சொல்லப்படுகிறது. இங்கே மோசே ஆரம்பித்த ஒரு காரியத்தை இங்கே யோசுவானவர் அங்கே முடிக்கிறவராக அங்கே நாம் பார்க்கிறோம். இந்த மோசேவானவர் வனாந்தரத்திற்கு வெளியாக, கானானுக்கு வெளியாக அங்கே ஜனங்களை அங்கே வழி நடத்துகிறார். ஆனால் இந்த யோசுவா இஸ்ரவேலர்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு அங்கே வழி நடத்துகிறார். இவர் 1/1 இன்ச் பை இன்ச்சாக ஒரு அடியாக அங்கே பார்க்கும்போது ஒவ்வொரு காரியத்திற்கும் அங்கே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர்கள் யுத்தம் செய்பவர்களாக அங்கே இருக்க வேண்டும். அந்த யுத்தம் செய்வதற்கு இங்கே யோசுவா தலைமை தாங்க வேண்டும் என்று கர்த்தர் அவனை அங்கே நியமித்திருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த புத்தகத்தை அங்கே எழுதக்கூடிய நபர் யார் என்றால் யோசுவா அந்த நூல் ஆசிரியராக அங்கே பார்க்கிறோம். இந்த இடமானது பாலஸ்தீன நாட்டிலே அங்கே இந்த புத்தகமானது எழுதப்படுகிறது. இதனுடைய எழுதப்பட்ட காலமானது கிபி 1451 1435 ஆண்டு காலம் என்று அங்கு நாம் பார்க்கிறோம். இந்த ஏறக்குறைய அந்த 1451 ஆண்டிலிருந்து 1421 ஆண்டு வரை உள்ள 30 ஆண்டுகள் அங்கே யோசுவாவுடைய ஆண்டுகளாக நாம் அங்கே கணக்கிட்டு சொல்ல முடியும். இது வரலாற்று ஆகம புத்தகத்தில் ஒரு 1வது புத்தகமாக நாம் பார்க்கிறோம். இதில் ஒரு 100% என்னென்ன காரியங்களை அங்கே சொல்லுகிறது என்பதை குறித்து நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த யோசுவா புத்தகமானது 46% அங்கே பார்க்கும்போது இங்கே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்திற்கு செல்லக்கூடிய காரியத்தை அங்கே முதலாவதாக அதிக சதவீதமாக பாடிக்க முடியும். அதே போல் இந்த 41% குறித்து என்ன வசனங்கள் அங்கே சொல்லப்படுகிறது என்றால், இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாட்டை அந்த 12 கோத்திர பிதாக்களுக்கு எப்படி அங்கே இந்த யோசுவாவானவன் அங்கே பிரித்து பங்கிட்டு கொடுக்கிறான். அவர்கள் கர்ப்பப்பிறப்பின்படியாக அந்த எபிரேய அந்த பிள்ளைத்தாச்சி சொன்னபடி, அந்த பிரசவிக்கிற நேரத்திலே அவள் சொன்னபடி எப்படி சொன்னாலும் அந்தபடியே அங்கே யோசுவாவானவன் அந்த கோத்திரத்தின்படி ஒவ்வொருவருக்கும் அவருடைய சுதந்திரத்தை அந்த எல்லை விதமாக அங்கே பிரித்து கொடுக்கக்கூடிய காரியத்தை, பங்கீடு செய்யக்கூடிய காரியத்தை அங்கே நாம் படிக்கலாம். அடுத்ததாக இங்கே 12% நாம் பார்க்கும்போது இந்த யோசுவாவினுடைய கடைசி உரை, அவன் கடைசியில் பேசக்கூடிய காரியத்தை அங்கே நாம் பார்க்க முடியும். இங்கே 1% நாம் பார்க்கும்போது பிற வசனங்கள் அங்கே சேர்க்கையாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
இது 3 பிரிவுகளாக அந்த புத்தகமானது அங்கே பிரிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே யோசுவா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, கர்த்தர் கொடுக்கிறார், நீ இந்த தேசத்தை சுதந்தரித்துக்கொள், சுதந்திரி அங்கென்று சொல்லுகிறார். 12வது வசனத்தை அங்கே பார்க்கும்போது, அங்கே கானானை வென்று பிரவேசிக்கக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். அதே போல 13வது வசன இருந்து 22வது வசனத்தை வரை பார்க்கும்போது, அங்கே கானானை அவர்கள் பங்கிட்டுக் கொள்வதை பார்க்கிறோம். 23, 24 வசனத்தை அங்கே பார்க்கும்போது, அங்கே வழியனுப்பக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த வரலாற்று நூட்களில் இந்த நூலானது ஒரு இராணுவ வீரனாக இருக்கக்கூடிய ஒரு முதலாவது சிலுவை வீரனுக்கு ஒரு ஊக்கமூட்டக்கூடிய ஒரு நூலாக நாம் இங்கே யோசுவாவை சொல்ல முடியும். இங்கே ஆதியாகமம் புத்தகத்தில் பின்னோக்கி பார்க்கும்போது, அங்கே 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே அங்கே இவர் ஆபிரகாமிற்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டதோ அந்த நிறைவேற்றக்கூடிய உண்மையான காரியமானது இங்கே நிறைவு செய்யப்படுகிறது. மோசே ஆரம்பித்த ஒரு காரியத்தை இங்கே யோசுவாவானவன் இங்கே முடிக்கிறார். கர்த்தர் தாம் தொடங்கிய ஒரு வேலையை அங்கே முடிக்காமல் விடமாட்டார். ஆனால் அந்த காரியமானது இங்கே யோசுவாவுடைய காலத்திலே அங்கே முடிவடைகிறது என்று நாம் அங்கே பார்க்க முடியும். இந்த யோசுவாவனுடைய பிறப்பு எங்கே நிகழ்ந்திருக்கும்? அவன் கண்டிப்பாக அங்கே எகிப்து அந்த செங்கல் சூளையில் செய்யும் மத்தியிலே அந்த இடத்திலே அவன் பிறந்திருக்க வேண்டும். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, இவன் அங்கே அமலேக்குடன் ஒரு போர் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். 40 வருடங்களுக்கு பின்பாக ஒரு தளபதியாக அங்கே உருவாகிறார் என்று பார்க்கிறோம். இங்கே கானானை வேவு பார்ப்பதற்கு சென்ற 12 பேர்களில் ஒருவனாக அங்கே நாம் பார்க்கிறோம். இவனுடைய சாட்சி அங்கே திரும்பி வரும்போது ஒரு முக்கிய சாட்சியாக நாம் பார்க்கிறோம். யோசுவா காலத்துடைய சாட்சி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அங்கே வேவு பார்க்கும்போது அந்த மீதமுள்ள இந்த 2 பேருடைய சாட்சி அங்கே வித்தியாசமாக இருந்தது. அவர்கள் விசுவாசத்தோடு தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படி அங்கே வேவு பார்த்தார்கள் என்று நம்ம சொல்ல முடியும். இந்த அதிகாரம் 1வது அதிகாரத்தில் பார்க்கும்போது அது யோசுவாவுக்கு கிடைத்த கட்டளை என்று நாம் பார்க்கிறோம். அவர்கள் நாட்டை வேவு பார்க்கிறார்கள். 3 நாளில் யோர்தானை அவர்கள் கடக்கிறார்கள். யோர்தான் மரணத்திற்கு ஒப்பாக அங்கே பார்க்கிறோம். இங்கே யோர்தான் அவர்களை கடக்கிற வரை வனாந்தரத்திலிருந்து ஆண்டவர் இங்கே எகிப்து தேசம் பிரயாணம் புறப்படுகிற வரையில் அவர்கள் யோர்தானிற்குள்ளே அவர்கள் செல்லும் வரை அங்கே பார்க்கும்போது அவர்களுக்கு ஆண்டவர் அங்கே இறைச்சிகளையும் உணவுகளையும் மன்னாவையும் கொடுத்தார். ஆனால் இவர்கள் யோர்தானை தாண்டிய பின்பு அவர்கள் கில்காலுக்கு போகும்போது அங்கே தேவன் அவர்களுக்கு அந்த பூமியின் செழிப்பை புசிக்க கொடுத்தார் என்று நம்ம அங்கே சொல்ல முடியும். இப்போ இந்த கில்காலுக்கு இப்பொழுது வரும்போது அவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் அடையாளமாகிய இந்த விருத்த சேனத்தை அங்கே அவன் நிறைவு செய்கிறான். கர்த்தரின் சேனையின் அதிபதியாகி அங்கே அவரை சந்திக்கிறான். இப்பொழுது அவர்களுக்கு ஒரு அடையாளம் அங்கே கொடுக்கப்படுகிறது. அவர்கள் 2வது முறையாக ஒரு விருத்த சேனம் அங்கே செய்யப்படக்கூடிய ஒரு கட்டளை அங்கே கொடுக்கும்போது அவர்கள் ஒவ்வொரு காரியத்தையும் அங்கே ஜெயம் கொண்டு அவர்கள் அங்கே போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எரிகோவை பிடிக்கிறார்கள், ஆயி பட்டணத்தை பிடிக்கிறார்கள், ஆகானை முறியடிக்கிறார்கள், இந்த கிபியோனியனுடைய வஞ்சகத்தை அங்கே பார்க்கிறார்கள், விறகு வெட்டுவதற்கு தண்ணீர் எடுப்பதற்கான காரியங்களை அங்கே செய்கிறார்கள். இந்த கிபியோன் மற்ற ராஜாக்களை எல்லாம் தாக்கி அவர்களை பழி வாங்கி கர்த்தருடைய தேவன் என்பதை அவர்கள் முன்பாக நிரூபிக்கிறார்கள். இதெல்லாம் இல்லாமல் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு கல்மலையை அங்கே பெய்ய செய்கிறார்கள். ஒரு சூரியனை அஸ்தமித்து அங்கே நிற்கும்படியாய் அங்கே யோசுவா 10ஆம் அதிகாரத்தில் செய்கிறார்கள். ஒரு 3வது யுத்தத்தை அங்கே செய்கிறார்கள். வடபகுதியில் இலைப்பாறுதலுக்குள்ளே அங்கே போகிறார்கள். இதெல்லாம் நாம் அங்கே பார்க்கும்போது இந்த யோசுவாவானவன் ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை, ஒரு சவாலை, தேவனுடைய வேலையை அங்கே செய்கிறவனாக நாம் பார்க்க போகிறோம். இந்த கோத்திரத்தின் பங்காக முதல் பங்கீடு 5 கோத்திரத்திற்கு இங்கே பங்கீடு செய்கிறான். 2ஆம் பங்கீடு அங்கே இலைப்பாறுதலுக்குள்ளே அங்கே செய்கிறான். கடைசியாக யோசுவாவுக்கு இங்கே ஒரு வறண்ட நிலமாக அங்கே கிடைக்கிறது.
19ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் 51ஆம் வசனங்களில் நாம் பார்க்கும்போது அவன் ஒரு வறண்ட நிலத்தை அவனுக்குள்ள பங்காக அங்கே எடுத்துக்கொள்கிறான். ஆசாரிப்பு கூடாரம் சீலாவில் அங்கே நிறுவுகிறான். இந்த சாட்சியின் பலிப்பீடத்தை குறித்து அங்கே சொல்லுகிறான். உள்நாட்டு குழப்பங்கள் அங்கே என்ன இருக்கிறது, அதை எப்படியெல்லாம் கலைத்து போடுகிறது என்று அங்கே பேசுகிறான். இந்த யோசுவாவின் மரணம் அங்கே சொல்லப்படுகிறது. இங்கே 110 வயதிலே அங்கே யோசுவா ஆனவன் அங்கே மரணம் எய்கிறான் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த முக்கியமான அதிகாரங்கள் அதிகமாக நம்ம சொல்லலாம். இந்த 2ஆம் அதிகாரம், 3வது அதிகாரம், 5வது அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7வது அதிகாரம், 9, 24 எல்லாமே சொல்லலாம். அதே போல் இங்கே 3 கல்லறைகள் இங்கே இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 3 கல்லறைகள் என்ன கல்லறை? யோசுவா யோசப்புடைய கல்லறை, எலியேசர் கல்லறை. இந்த யோசுவா யோசப்பு எலியேசர் இந்த 3 கல்லறைகளை பற்றி இங்கே இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யோசுவா ஒரு குற்றமற்ற ஒரு மனிதன், விசுவாச வீரன், கர்த்தரை நம்பினான், தன்னோடு இருந்தவர்களை நம்பினான், தேவனுக்காக ஒரு பெரிய காரியங்களை எதிர்பார்த்து பெரிய காரியங்களை அவன் செய்தான். எதற்கும் பயப்படவில்லை. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து அவன் ஒவ்வொருபடியாக அங்கே முன்னேறி 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 அந்த சரீரத்தின்படி அவன் போர் செய்து அங்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இந்த கானான் தேசத்தை அவன் சுதந்திரித்தார்கள் என்றுதான் சொல்ல முடியும். இங்கே மோசே ஆரம்பித்த ஒரு பணியை இங்கே ஃபுல்ஃபில்னேஷன், இதை முடித்து வைத்தது இங்கே யோசுவாவை சாரும் என்று இங்கே உறுதியாக சொல்ல முடியும். இந்த யோசுவா இயற்கையை கட்டுப்படுத்தக்கூடிய காரியங்கள் எல்லாம் நாம் இங்கே புத்தகத்தில் நிறைய படிக்க முடியும். ஆயி பட்டணம், அந்த பட்டணத்தை எப்படியெல்லாம் முறியடித்தான், இதையெல்லாம் நாம் பார்க்கும்போது இந்த ராகாலை எரிகோ பட்டணத்தில் எப்படி சந்தித்தான், இந்த ராகாலை எப்படி அந்த வாதையிலிருந்து வெளியே கொண்டு வந்தான், ராகாலுக்கு எப்படி ராகாப்புக்கு எப்படி இந்த ரட்சிப்பு கிடைத்தது, இதையெல்லாம் யோசுவா புத்தகத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே அதிகமான காரியங்கள் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த யோசுவா ரட்சிப்பு என்ற அர்த்தம். அந்த ரட்சிப்பு யோசுவாவின் மூலமாக இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அங்கே கிடைக்கிறது. இது ஒரு எபிரேய பேர் என்று நாம் பார்க்கிறோம். இந்த புத்தகத்தை குறித்து நாம் இவ்வளவு ஆராய்ச்சி செய்து முன்னுரையாக நாம் எடுத்து பேசியிருக்கிறோம். இன்னும் அதிகமாக இந்த அதிகாரங்களை படித்து பார்க்கும்போது சில விஷயங்கள் நமக்கு இன்னும் அதிகமாக தெரியும். இந்த யோசுவா சரீர பிரகாரமான வாக்குத்தத்த தேசத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்காக ஒரு யுத்தத்தை அவர்கள் செய்ய வேண்டியதாக இருந்தது. அதே போல் எபேசு புத்தகம் ஆவிக்குரிய யுத்தம் செய்ய வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் ஒரு வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவன் ஆவிக்குரிய யுத்தம் செய்ய வேண்டும். இந்த புத்தகமும் எபேசு புத்தகமும் சேம், பட் அது ஸ்பிரிச்சுவல் வார், இது பிசிக்கல் வார். பிசிக்கல் வார் பார்க்கும்போது எபேசியர் புத்தகத்தை சொல்ல முடியும், பிசிக்கல் வார் என்று சொல்லும்போது யோசுவா புத்தகத்தை சொல்ல முடியும், ஸ்பிரிச்சுவல் வார் என்று சொல்லும்போது எபேசியர் புத்தகத்தை பற்றி பேச முடியும். அந்த எபேசு புத்தகத்தில் இதே காரியங்கள் அங்கே நிறைய காரியங்களை நாம் பார்க்க முடியும். இந்த 2 புத்தகங்களும் பழைய ஏற்பாடு புத்தகம் புதிய ஏற்பாடு புத்தகமும் 2 புத்தகங்களும் யோசுவாவும் எபேசும் சேம் பேட்டர்ன். பட் இது பிசிக்கல் மெத்தடில் இருக்கிறது, அது ஸ்பிரிச்சுவல் மெத்தடில் இருக்கிறது. இந்த ஸ்பிரிச்சுவல் மெத்தடில் நாம் பார்க்கும்போது அந்த ஆவிக்குரிய வகையிலே நாம் எப்படி வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும், முக்தி நிலையை அடைய முடியும் என்பதை குறித்து அந்த புத்தகம் நமக்கு சொல்ல முடிகிறது. ஆகவே இந்த 2 புத்தகங்களையும் கம்பேரிசன் ஒரு நாள் நாம் விரிவாக பார்க்க போகிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.